Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். போர்ஷன்ஸை ரொம்ப ஈஸியாக படிக்கிறதுக்காக நம்ம குரூப்பிங் டெக்னிக்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 5.4ல் பார்த்தீங்கன்னா இந்த 3 சம்மும் ஒரே மாடல் சம். இந்த 3 சம்மையும் ஒரே சமயத்தில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளார 3 சம்மும் உங்களுக்கு தரவாயிடும். 3 மார்க்கில் அல்லது 5 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு இந்த சம்ஸு. Find the equation of tangent and normal. Find the equation of tangent and normal. Find the equation of tangent and normal. Tangent, normal ரெண்டு பேருடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சம் எலிப்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. This sum starts with ellipse. ஃபஸ்ட்டு எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொண்டு வாங்க. x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32. இந்த எலிப்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. எலிப்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கணும்னா ஈக்குவல் டு 1ல் முடியணும். அப்போ ஈக்குவல் டு 32ல் முடிஞ்சிருக்கிறதுனால எலிப்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. அப்போது 32 எப்படி சார் 1ஆக மாற்றணுன்னா டிவைட் ஆல் த டேர்ம்ஸ் பை 32. இதை 32ஆல் டிவைட் பண்ணுங்கள், இதை 32ஆல் டிவைட் பண்ணுங்கள், இதை 32ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 32, 4 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். இதை 8 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். 4 8s are 32. அப்போ 8 வந்துடும். 32 கேன்சல் ஆச்சுன்னா 1 ஆகிடும். திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் அன் எலிப்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 தான் எலிப்ஸோடைய அழகான ஃபார்ம். ஃபைன். ஆஃப்டர் திஸ் நான் இங்கே வரேன், ஹைப்பர்போலா கிட்ட வரேன். ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் 12x ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 108. இதுவும் நல்ல ஃபார்மில் இல்லை. எப்படி எலிப்ஸில் ஈக்குவல் டு 1 வந்தால் நல்ல ஃபார்மோ அதே மாதிரி இதுலேயும் ஈக்குவல் டு 1 வந்தால் நல்ல ஃபார்ம். அப்போ ஹைப்பர்போலாவுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் ஈக்குவல் டு 1 வரணும். அப்போ 108ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வந்துடும். டிவைட் ஆல் த டேர்ம்ஸ் பை 108, 108, 108. அப்போ 12 டேபிள்ஸ் 108 9 டைம்ஸ் கேன்சல் பண்ணும். 9 டேபிள்ஸ் 108 12 டைம்ஸ் கேன்சல் பண்ணும் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஈக்குவல் டு 1 வந்துருச்சுன்னா இது ஸ்டாண்டர்ட் டைப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 9 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 12 இஸ் ஈக்குவல் டு 1 எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1னா நல்ல ஃபார்மேட்டில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதில் பிக்கெஸ்ட் நம்பருக்கு பாருங்கள், இதுக்கு பேர் ஏ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32. இதில் ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு பாருங்கள், அதை பி ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32. அதே மாதிரி பி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. ஏ கண்டுபிடிக்கிறேன், பி கண்டுபிடிக்கிறேன். இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் நம்பர் இஸ் ஏ ஸ்கொயர். இங்கே பெரிய நம்பர் ஏ ஸ்கொயர், சின்ன நம்பர் பி ஸ்கொயர். இங்கே பாசிட்டிவாக வந்திருக்கிறது ஏ ஸ்கொயர், நெகட்டிவ் சிம்பிளோடு இருக்கிறது பி ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12. ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, பி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12. 9ஓட பேர் 3. ஆனால் 12 எப்படி எழுதலாம்? 4 into 3. 4க்கு ஜோடி 2, 2 root 3ன்னு வந்துடும். இதுதான் பியோடைய ஆன்சர். இதுதான் பியோடைய ஆன்சர். இப்போ ஏபியை ரெடி பண்ணியாச்சு. இதிலிருந்து ஏபியை ரெடி பண்ணணும். அதே மாதிரி இதிலேருந்து ஏபி ரெடி பண்ண போகிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 into 2 36. சார் 32 16 into 2. 16க்கு ஜோடி 4, 4 root 2 உள்ளார மாட்டிக்கும், ஏன்னா 2க்கு ஜோடி கிடையாது. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 into 2. 4க்கு ஜோடி 2, 2 மாட்டிக்கும். இப்போ இங்கேயும் நம்ம ஏவை கண்டுபிடிச்சிட்டோம், பிஏ கண்டுபிடிச்சிட்டோம். இதோடு இந்த ஸ்டேஜ் முடியுது. இப்போ எலிப்ஸ் ஹைப்பர்போலாவை நல்ல ஃபார்முக்கு மாற்றுங்க. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்லேருந்து ஏபி கண்டுபிடிச்சிங்க. அதே மாதிரி இங்கேயும் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்லேருந்து ஏபி கண்டுபிடிச்சிங்க. அடுத்தது நம்ம பேரபோலாவுக்கு போகிறோம். பேரபோலாவோட ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8xன்னு கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஃபார்மில் தான் இருக்குது. y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8x நல்ல ஃபார்மில் தான் இருக்குது. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மு தான். இதோட மேட்சிங் ஃபார்முலா இது தான். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இதுதான் இதுக்கு மேட்சிங் ஃபார்முலா. அப்போது 4a இஸ் ஈக்குவல் டு 8. 4a is equal to 8.
a is equal to 8/4, a is equal to 2. இங்கே a மட்டும்தான் வரும், b வராது, இங்கே b வராது. அப்போது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல், டேஞ்சன்ட் அண்ட் நார்மல், டேஞ்சன்ட் அண்ட் நார்மலில் எலிப்ஸை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி ஏபி கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதுலேயும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றி ஏபி கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதில் ஏ கண்டுபிடிச்சி முடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/4ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/3ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் பேராமெட்ரிக் ஃபார்ம். அதாவது நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பேரபோலா ரெண்டு ஃபார்மில் இருக்கும். ஒன்று கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்கும், ஒன்று பேரபோலா ஃபார்ம், பேராமெட்ரிக் ஃபார்மில் இருக்கும். பேராமெட்ரிக் ஃபார்ம்னா டீன்னு ஒரு லெட்டர் எக்ஸ்ட்ராவாக வரும். XY இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் இருக்கும். XY இல்லாமல் தீட்டான்னு ஒரு எக்ஸ்ட்ரா லெட்டர் வரும். XY இல்லாமல் தீட்டான்னு எக்ஸ்ட்ரா லெட்டர் வந்தால் அதுக்கு பேர் பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்மை வச்சுக்கிட்டு சம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பேராமெட்ரிக் ஃபார்மை ஆர்டினரி கார்ட்டீசியன் ஃபார்மை மாற்ற போகிறேன். இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது பாருங்கள், தீட்டா, இதை கார்ட்டீசியன் ஃபார்மை மாற்ற போகிறேன். நம்ம எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட் எந்த பாயிண்டில் டேஞ்சன்ட் போகுது அட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/4ன்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/4ன்றதை யூஸ் பண்ணி நான் எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட்டாக மாற்ற போகிறேன். இந்த தீட்டாவை யூஸ் பண்ணி எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் கண்டுபிடிக்க போகிறேன். தீட்டா கோஆர்டினேட்டை வச்சு சம் போட முடியாது, அது பேராமெட்ரிக் ஃபார்ம். நான் கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். XY ஸ்டைலில் மாற்றிட்டா சம் போட்டுடலாம், ஏன்னா எல்லாமே XYயில் இருக்குது நமக்கு. அப்போ இது XY ஸ்டைலுக்கு எப்படி மாற்றுறதுன்னா, எக்ஸ் கோஆர்டினேட் ஃபார்முலா பாருங்கள், A cos தீட்டா B sin தீட்டா. இதுதான் கார்ட்டீசியன் ஸ்டைலுக்கு தீட்டாவை யூஸ் பண்ணி பாயிண்ட்டாக மாற்றுறது. எந்த இடத்துல டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும், அட் அப்படின்ட்டு பாருங்கள், அட் திஸ் பாயிண்ட், அட்டு தீட்டாவை நம்ம அட் திஸ் பாயிண்ட்டை மாற்ற போகிறேன். அப்போ பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன், எந்த பாயிண்டில் டேஞ்சன்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கேயும் தீட்டா இஸ் ஈக்குவல் டு π/3ல் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க கஷ்டம். பேராமெட்ரிக் ஃபார்மில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கார்ட்டீசியன் ஸ்டைல் ஈஸியாக இருக்கும். அதனால் இதுலேயும் கார்ட்டீசியன் ஸ்டைல் மாற்ற போகிறேன். ஹைப்பர்போலாக்கு கார்ட்டீசியன் ஸ்டைல் அதே ஏ தான், அதே பி தான். இங்கே காசு, இங்கே சைன், இங்கே சீக்கண்ட்டு, இங்கே டேன். இதுதான் இதுக்கு ஃபார்முலா. ஹைப்பர்போலாவுக்கு சீக்கன் தீட்டா பி டேன் தீட்டா, ஏ சீக்கன் தீட்டா பி டேன் தீட்டா, ஏ சீக்கன் தீட்டா பி டேன் தீட்டா ஹைப்பர்போலாவுக்கு. எலிப்ஸுக்கு ஏ காஸ் தீட்டா பி சைன் தீட்டா, ஏ காஸ் தீட்டா பி சைன் தீட்டா. அதுக்கு அடுத்தது இங்கே வரேன், இங்கே டீயில் கொடுத்துருக்குறான். நம்மளுக்கு XYயில் தான் இருக்கணும். XYயில் இருந்தால் தான் கார்ட்டீசியன் ஃபார்ம், டீயில் வந்தால் பேராமெட்ரிக் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்முக்கு பாயிண்ட்டாக மாற்றணும். இங்கே பாயிண்ட்டாக மாற்றுறதுக்கு ஃபார்முலா AT² 2AT. இங்கே தீட்டா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா டீலெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதனால் AT² 2AT. அப்போது இங்கேயும் நான் பாயிண்ட்டை கார்ட்டீசியன் ஸ்டைலுக்கு மாற்றுறதுக்கு டீயை யூஸ் பண்ணிக்க போகிறேன், கூட ஏவையும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கே கார்ட்டீசியன் ஃபார்மை மாற்றுறதுக்கு தீட்டாவை யூஸ் பண்ணிக்க போகிறேன், கூட ஏபி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இங்கேயும் தீட்டாவை யூஸ் பண்ணிக்க போகிறேன், கூட ஏபி யூஸ் பண்ணிக்க போகிறேன். கண்டுபிடிச்சிடலாமா? வாட் இஸ் ஏ? ஏ ஏதோ இருக்குது பாருங்கள், 4√2 காஸ் தீட்டா, தீட்டானா 45 π/4. அடுத்தது பீனா 2√2 சைன் தீட்டா, சைன் π/4, சைன் π/4. அப்போது 4√2 cos 45 is 1/√2, 2√2 sin 45 is also 1/√2. √2 cancel, √2 cancel. Answer is 4 ones are 4, 2 cancel ஆனால் 2. இதான் நமக்கு பாயிண்ட்டு. பியூட்டிஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோன்னா, அழகாக ஒரு பாயிண்ட்டு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. யாரை யூஸ் பண்ணி? தீட்டாவை யூஸ் பண்ணி 4,2ன்னு சொல்லிட்டு எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். யாரை பயன்படுத்தினா, ஏ காஸ் தீட்டா அண்டு பி சைன் தீட்டாவை யூஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அது விசிபிளாக இருக்குல்ல, கட் ஆகலை, சூப்பர். அதுக்கடுத்தது இங்கே வரும், ஏ சீக்கன் தீட்டா பி டேன் தீட்டா. வாட் இஸ் மை ஏ? 3. Secant, where is theta? Theta π/3. B 2√3. Tan theta tan π/3.
tan pi by 3. 3 secant pi by 3 na 60 degree. Secant 60 degree. Secant 60 degree ஈஸியாக ஞாபகம் வராது. காஸோட தலைகீழ் தான் secant. cos 60 1 by 2. cos 60 1 by 2. அதோட தலைகீழ் தான் secant 60. இப்போது 1 by 2 தலைகீழ் 2 by 1. அப்போது 2 by 1. 2 by 1. இதுதான் secant 60 உடைய ஆன்சர். pi by 3 na 60. pi na 180. 180 by 3 na 60. 2 root 3. tan 60 na root 3. tan 60 na root 3. tan 60 na root 3. 3 2s are 6. இதுவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகாது. ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3 ஆகிடும். கேன்சல் இல்லை, ரூட் போயிடும் வச்சிங்களேன். ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 3 ஆகிடும். இப்போ 2 இன்ட்டு 3 மாறிடும். இப்போ ஆன்சர் இஸ் 6,6. இதுதான் உங்களுடைய எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட். இதுதான் எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட். அழகாக நம்ம தீட்டாவை சம்ம விட்டு தூக்கியாச்சு. தீட்டாக்கு பதில் எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் வந்துருச்சு. தீட்டாக்கு பதில் எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் வந்துருச்சு. இங்கேயும் டீக்கு பதில் எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் வரப்போகுது. 2 வாட் இஸ் டி ஸ்கொயர்? டி இன் 2 அப்போ 2 ஸ்கொயர். 2 இன்ட்டு ஏ ஒரு 2 டி ஒரு 2. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 ஸ்கொயர் இஸ் 4. 4 2s are 8. 2 2s are 4. 4 2s are 8. இதில் 8,8 என்ற பாயிண்ட் கிடச்சிருக்குது. இப்போ பியூட்டிஃபுல்லாக இந்த சம் இந்த சம் 3 சம்மிலையும் நம்ம அழகாக சம்மை என்ன பண்ணியாச்சுன்னா பாயிண்ட்டாக மாற்றிட்டோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் நார்மல் போட்டுடலாமா? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், அடுத்த ஹெட்டிங் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இங்கே போங்க. நம்மளுடைய எலிப்ஸ் ஈக்குவேஷன்லேருந்தே டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் போட்டுடலாம். எப்படி சார்? எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். 4 times y square is y into y is equal to 32. முடிஞ்சு போச்சு. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் x1, y1. x1, y1னா ஒரே ஒரு இடத்துல 1 போட்டுக்கணும், ஒரே ஒரு இடத்துல 1 போட்டுக்கணும். இதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். சார் புரியல சார்? இங்கே பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷனில் வந்தால் நீங்கள் மல்டிப்ளிகேஷனில் எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் as x into x. 9 times y square can be written as y into y is equal to 108 at point x1, y1. அப்படின்னா இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 சேர்த்துக்கணும். ஃபைன். அதே மாதிரி அங்கே போகலாம். ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் x1, y1. y ஸ்கொயர் இருக்குதுல்ல, y ஸ்கொயர் எப்படி எழுதணும்? y is equal to 8x. x into x எழுத முடியாது. x into x x ஸ்கொயர் ஆகிடும். இது எப்படி எழுதணும்னா 4 times x plus x. எப்படி சார்? எக்ஸையும் கூட்டினா 2x. 2 into 4 is 8x. கூட ஒரு 1 சேர்த்துக்கணும். கூட ஒரு 1 சேர்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு 1 சேர்த்துக்கினா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ரெடி. நம்ம பாயிண்ட் எடுத்து வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது நம்ம பாயிண்ட் வந்து 4,2. இதான் நம்மளுடைய x1, இதான் y1. இந்த பாயிண்டில் தான் நம்ம டேஞ்சன்ட் போய்க்குது. இந்த பாயிண்டில் தான் நம்ம டேஞ்சன்ட் போய்க்குது. இப்போ x1 இடத்துல 4 போடுங்க. x1 இடத்துல 4 போட்டால் 4x. y1 இடத்துல 2 போடுங்க. ஆல்ரெடி 4y இருக்குது. கூட ஒரு 2 போட்டுங்க y1 பதில் is equal to 32. அப்போ 4x 4 2s are 8y is equal to 32. ஃபுல்லாக 4 டேபிள்ஸ் காமனாக இருக்கும். 4 டேபிள்ஸில் டிவைட் பண்ணிக்கலாம். divide by 4 tables, your answer is x plus 2y. 8 times வரும் is equal to 8. 8 வேணா இந்த சைடு கொண்டு வந்துருங்க. x plus 2y minus 8 equal to 0. This is the equation of tangent. Equation of tangent. அதே மாதிரி இங்கே வாங்க. பாயிண்ட் என்ன நமக்கு? 6,6. x1 பதில் y1 பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 12x into 6, 9y into 6 is equal to 108. Is equal to 108. Alright? அதுக்கடுத்தது இதை நம்ம டேபிள்ஸில் டிவைட் பண்ணலாம். 6 டேபிள்ஸில் கேன்சல் ஆகும். 6ஆல் கேன்சல் பண்ணுங்கள், 6ஆல் கேன்சல் பண்ணுங்கள், 6ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 6 6 காலி, 6 6 காலி, 6 1s are 6, 48, 8 6 are 48. அப்போ என்ன வருது? 12x minus 9y
is equal to 18. 3 டேபிள்ஸில் டிவைட் பண்ணிங்க, 3 டேபிள்ஸில் டிவைட் பண்ணிங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணிங்க, 3ஆல் டிவைட் பண்ணிங்க, 3ஆல் டிவைட் பண்ணிங்க. அப்போ உங்களுக்கு 4x minus 3y. இது கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ் இந்த பக்கம் வந்துருங்க. minus 6 is equal to 0. இதுதான் இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். அடுத்தது இங்கே வாங்க, 8,8 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8,8 y bracket 8, x1 8 தான், y1 8 தான். 4 into x plus 8. இப்போ இது 8y ஆகிடும். 4x 4 8s are 32. இது அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 4x minus 8y plus 32 is equal to 0. ஃபுல்லாக 4 டேபிள்ஸால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பை 4 டேபிள்ஸ். அப்போ என்ன வரும்னா 4ஆல் டிவைட் பண்ணால் x ஆகிடும், 4ஆல் டிவைட் பண்ணால் 2y ஆகிடும், 4ஆல் டிவைட் பண்ணால் ப்ளஸ் 8 equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். அப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். நார்மலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம். டேஞ்சண்ட்டு நார்மலும் பர்பண்டிகுலர். அப்போது டேஞ்சண்ட்டோட ஆன்சர் வந்தால் நார்மலோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஒயில் எழுதணும், ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை எக்ஸில் எழுதணும். ஏதாவது ஒன்றுத்துக்கு சிம்பிள் மாற்றினா நார்மல் வந்துடும். புரியல சார்? இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் போட போகிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் போடும்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அது 1, அதை எடுத்துன்னு போய் y கிட்ட எழுதிருங்க, 1y. ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அது 2, அதை எடுத்துன்னு வந்து எக்ஸ் கிட்ட எழுதிருங்க. சிம்பிள்லாம் மாற்றக்கூடாது, இருக்கிற சிம்பிள்லாம் அப்படியே இருக்கட்டும். வெறும் நம்பர்ஸை மட்டும் மாற்றுங்க. எக்ஸோடைய நம்பரை ஒய்லையும் ஒய்யோட நம்பரை எக்ஸ்லையும் மாற்றிருக்கேன் பாருங்கள். இது இங்கே வந்திருக்கும், இந்த நம்பர் இங்கே போயிட்டுருக்கும். ஒரு ப்ளஸ் இருக்குது, தொந்தரவு பண்ணாதீங்க. ஒரு ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிடுங்க. எங்கேயாவது ஒரு சிம்பிள் மாற்றுங்க. எக்ஸு அல்லது ஒய் ஏதாவது ஒன்றுத்துக்கு சிம்பிள் மாற்றணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க. ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். கே கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பி இதே பாயிண்ட் தான் யூஸ் பண்ணணும். அப்போ 4,2 யூஸ் பண்ணுங்கள். 4,2 இந்த நார்மல் பாசஸ் த்ரூ 4,2. 4,2 யூஸ் பண்ணணும். 2 into எக்ஸுக்கு பதில் 4 minus 1 into ஒய்க்கு பதில் 2 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஏன்னா நார்மல் இந்த பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகும். இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிறதுனால நார்மல் பாசஸ் த்ரூ திஸ் பாயிண்ட். அதனால் நார்மல் இது வழியாக பாஸ் ஆகிறதுனால எக்ஸுக்கு பதில் 4 போட்டேன், ஒய்க்கு பதில் 2 போட்டேன். 4 2s are 8 minus 1 2s are 2 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 8 minus 2 is 6 plus k equal to 0. K is equal to minus 6. எடுத்துன்னு வந்து இங்கே எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. Therefore equation of normal is 2x minus y minus 6 is equal to 0 is the equation of normal. 2x minus y minus 6 is equal to 0. அவ்வளோதான், நார்மல் முடிஞ்சு போச்சு. புரியல சார்? திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். நார்மல், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எக்ஸோடைய கோஎஃபிஷியண்ட்டை ஒய் கிட்ட போட்டுருங்க. ஒய் கிட்ட இருக்கிற நம்பரை எக்ஸ் கிட்ட போட்டுருங்க. ஏதாவது ஒன்றுத்துக்கு சிம்பிள் மாற்றுங்க. ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் மாற்றலை, மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டேன், அவ்வளோதான். ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். சின்ஸ் தீஸ் டூ லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர், டேஞ்சன்ட் நார்மலும் பர்பண்டிகுலர், அதனால தான் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஒய்லையும் ஒய் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்லையும் போட்டு ஒரு சிம்பிள் மாற்றினா போதும். கே கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பி இந்த பாயிண்ட் தான் 6,6 தான் யூஸ் பண்ணணும். 6,6 எக்ஸுக்கு பதில் ஒய்க்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 into 6 ப்ளஸ் 4 into 6 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 6 3s are 18, 6 4s are 24 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஆட் பண்ணிங்கன்னா 42 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. கே ஈக்குவல் டு மைனஸ் 42. எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிடுங்க. 3x plus 4y minus 42 equal to 0 is the equation of normal. லாஸ்ட்டாக எக்ஸாமில் உங்களுக்கு இதில் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக புக்கில் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் தான் இருக்குது. நான் எக்ஸ்ட்ராவாக நார்மல்னு போட்டு காட்டிடுறேன். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒயில் எழுதலாமா? 2 தூக்கின்னு வந்து எக்ஸ் கிட்ட எழுதிருங்க. 1 எடுத்துன்னு போய் ஒய் கிட்ட எழுதிருங்க. மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க. மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க. நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க. ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. புக்கில் நம்மளுக்கு ஒன்று தான் கேட்டிருப்பாங்க, டேஞ்சன்ட் தான். நான் எக்ஸ்ட்ராவாக நார்மலும் போடுறேன். திருப்பியும் எந்த பாயிண்ட் யூஸ் பண்ணணும்? 8,8 யூஸ் பண்ணணும். எக்ஸுக்கு பதில் ஒய்க்கு பதில், ஏன்னா நார்மல் பாசஸ் த்ரூ திஸ் பாயிண்ட். அப்போ 2 into 8 1 into 8 plus k equal to 0. 8 2s are 16. 8 plus k equal to 0. இதை ஆட் பண்ணிங்கன்னா 24 plus k equal to 0.
இப்போ கே ஈக்குவல் டு -24. அதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ரெடி. 2x plus y minus 24 equal to 0 is the equation of normal. அப்போது equation of tangent and normal parametric formலேருந்து கார்ட்டீசியன் ஃபார்முக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜென்ரலாக அந்த ஈக்குவேஷனை பிரேக் பண்ணால் x² xx y² yy பிரேக் பண்ணாலே உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வந்துடும். நார்மலுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணால் வந்துடும். இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிறது மூலிமா எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் a cos theta b sin theta, நம்ம ஹைப்பர்போலாவை பொறுத்த வரைக்கும் a secant theta b tan theta, நம்ம பேரபோலாவை பொறுத்த வரைக்கும் at², 2at. இந்த விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா இந்த 3 சம் உங்கள் கைப்பிடிக்கு வந்துடும். ஈஸியாக நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரே சமயத்தில் ஒரு 10 to 20 மினிட்ஸ் உட்காந்திங்கன்னா 3 சம் தரவாயிடும். திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.